மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி மதுரையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் அக்னிச்சட்டி ஏந்தி பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தி மாரியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி மதுரை மாநகர அஇஅதிமுக சார்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அக்னிச்சட்டிகளை ஏந்தியும் இடுப்பைச் சுற்றி வளையங்களாக அக்னிச்சட்டிகளை சுமந்தும் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள வன்னிமர நாகக்கன்னியம்மன் கோயிலிலிருந்து பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தினர். இந்த அக்னிச்சட்டி ஊர்வலம் தெப்பக்குளத்தின் மறுபகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயில் வரை சென்றது. மக்களின் முதல்வரின் சிறப்பான திட்டங்களால் பயன்பெற்று வரும் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதில் கலந்து கொண்டு காளி, கருப்பசாமி உள்ளிட்ட கடவுள் அவதாரங்களின் வேடங்களை தரித்து தீச்சட்டி ஏந்தி வந்தனர். அம்மாவுக்காக நாங்கள் இன்னைக்கு விரதம் இருந்து தீச்சட்டி எடுத்து வர்றோம். அம்மா திரும்ப முதலமைச்சர் ஆவாங்க, பதவியில் உட்காருவாங்க. நாங்கள் அதை அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக தீச்சட்டி எடுத்து வருகின்றோம். அம்மா மீண்டும் முதல்வர் ஆவார்கள் என்று விரதம் இருந்து எங்கள் எடுத்து வந்துகிட்டு இருக்கோம். கழக தொண்டர்கள் பலர் 100, 70, 50, 30 என்ற எண்ணிக்கையிலான தீபங்களை தங்களின் உடலைச் சுற்றி எரியவிட்டபடி ஊர்வலத்தில் வந்தனர். இந்த அக்னிச்சட்டி வழிபாட்டில் கலந்து கொண்டவர்கள் 3 நாட்கள் விரதமிருந்துள்ளனர். வேறு எந்த ஒரு தலைவருக்கும் இதுவரை இல்லாத வகையில் மக்களின் முதல்வருக்காக நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட பக்தி ஊர்வலம் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அம்மா எங்களுக்காக லேப்டாப்பு, மிதிவண்டி, பஸ் பாஸ், இலவச பஸ் பாஸ் எல்லாம் வழங்கியிருக்காங்க. அம்மா எப்பவுமே முதலமைச்சராக இருக்க வேண்டியதுக்காக நாங்கள் இப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சு நடந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று ஒரு வாரமாக விரதம் இருந்து இந்த அக்னிச்சட்டி ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை மாநகர் சார்பாக அக்னிச்சட்டி ஊர்வல நிறைவில் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, திரு RB உதயகுமார், மாநகராட்சி மேயர் திரு ராஜன் செல்லப்பா, தமிழக அரசுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு STK ஜக்கையன், கழக மக்களவை உறுப்பினர் திரு ரா கோபாலகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை நடத்தினர்.